வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். வேதம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், அவன் வாசிக்கிறதுல தேறினவன், அது மாத்திரமில்லை, அவன் பராக்கிரமன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த பரிசுத்த ஜீவிய பகுதியில் ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் ஜீவியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே தாவீதை குறித்து நல்ல ஒரு சாட்சியை நாம் கேள்வி கேட்கிறோம். அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் இப்படி, அவன் காரிய சமர்த்தன், அவன் பராக்கிரமசாலி, வாசிக்கிறதில் அவன் தேறினவன் என்று சொல்லி, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கும்படியாகவே தேவன் நம்மளை அழைத்தார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை அழைத்தேன், என்னோடு இருக்கும்படியாக, என்னில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். கனி என்று சொல்லும் பொழுது சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. நாம் தேவனுக்காக ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு அறியாதது வாழ்க்கைக்கு முன்பாக மனம் போன போல நாம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், நம் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் நம்மளை சந்தித்தாரோ, நாம் தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறினோமே, அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இவர்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு நல்ல சாட்சியின் ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள சாட்சியாக இருக்க வேண்டும், வேலை ஸ்தலங்களில் சாட்சியாக இருக்க வேண்டும், தொழில் ஸ்தானங்களில் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அங்கே சாட்சி இருக்கணும். உங்களை பார்த்து மற்றவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பேசின வார்த்தைகளில், செய்கிற காரியங்களில், பண்ண விஷயங்களில் நாம் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் எனக்கு சாட்சியாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்போ இவன் பாவம் செய்வான், எப்போ ஏதாவது செய்து மாட்டிக்கொள்ள மாட்டானா என்று சொல்லி. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12-11வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி. நாம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? இந்த பிசாசை ஜெயிக்க, இந்த சாத்தானை ஜெயிக்க சாட்சி வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் சாட்சி இல்லாமல் ஒருபோதும் தேவனுக்கு நாம் சாட்சியாக, உலகத்தில் நாம் சாட்சியாக வாழ முடியாது. பொல்லாதவனை ஜெயிக்கணும்னா, சாத்தானை ஜெயிக்கணும்னா சாட்சியின் ஜீவியம் அவசியம். அப்பொழுதுதான் நாம் ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்டோம். அவன் கடவுளுடைய பிள்ளையாக, கர்த்தருக்கு மகிமையான ஒரு சாட்சியின் பாத்திரமாக இருந்தார். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி முழுவதும் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அது எப்படியா? சாட்சியாக அது பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி.
சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். தேவ ஜனமே, இதை பார்க்கிறோம். நீங்க நாம் கடவுளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் இருந்தால் தான் அந்த சுவிசேஷமே நான் அறிவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை அப்படின்னா நாம் அறிவிக்கிற வார்த்தைகளையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதலாவது நாம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க, நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறாங்க. நாம் எப்படி வாழுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் சாட்சியான இவங்க கடவுளுடைய பிள்ளைகள், பக்திக்குரியவர்கள் என்று சொல்லி தேவனுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். மற்ற உலகம் எப்படி வேணும் வாழலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த முழு அதிகாரமே அநேக முற்பிதாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு குறித்து, நோவாவை குறித்து, ஆபேலை குறித்து, அவர்கள் எப்படி ஒரு சாட்சியின் ஜீவியம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மரிப்பதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது சாட்சியாக வாழ்ந்து முடித்தார்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வாழ்ந்து முடித்து விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இன்னைக்கு வேதம் அதை குறித்து காண்பிக்கிறது. அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள், சாட்சியாக, கடவுளுக்கு சாட்சியாக. என்னாகும் 12வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள். அதில் வேதம் சொல்லுகிறது, மோசையை போல என் வீட்டில் உண்மையுள்ளவன் ஒருவன் உண்டோ. மோசையை குறித்து தேவனே சாட்சி சொல்லுகிறார். அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் பூமியிலே அவனைப் போல சாந்த குணமுள்ள ஒரு மனிதன் உண்டோ. மோசே, தேவன் சாட்சி சொல்லுகிறார், அவன் உண்மையுள்ளவன், சாந்த குணமுள்ள ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்க வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய சாட்சி, நம்முடைய உண்மை, கடவுளுக்கு நாம் அப்படி இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஊரில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடந்தது. அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் 3 நாள் ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஏழை ஊழியக்காரர் வந்து செய்து கொடுத்தார். அவர் உண்மையை குறித்து அவர் பேசினார். பேசிவிட்டு அந்த கூட்டங்கள் முடிந்தது பிறகு அவர் ஊருக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார். பஸ்ஸில் போகிறார். அந்த பஸ்ஸில் கண்டக்டர் வந்து டிக்கெட்டு கொடுக்கிறார் அவருக்கு போகிற ஊருக்கு. இவர் குறிப்பிட்ட ஒரு பணத்தை கொடுக்கிறார். அந்த கண்டக்டர் என்ன செய்கிறார், அந்த பணத்துக்கு டிக்கெட்டு கொடுத்து அதிகப்படியான திரும்ப சில்லற அந்த பாக்கி பணத்தை கொடுக்கறதுக்கு கூடுதலாக அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்துட்டு போய்விட்டார். அந்த ஊழியக்காரர் அந்த கையில் பார்க்கிறார், டிக்கெட்டுடைய விலையை பார்க்கிறார், கூடுதலாக பணம் அவர் கொடுத்துருக்கிறார். உடனே அந்த ஊழியக்காரர் அவரை கூப்பிட்டு, கண்டக்டரை கூப்பிட்டு, நீங்கள் கூடுதலாக கொடுத்துருக்கிறீங்க, அந்த பணத்தை திருப்பி அவர் கொடுத்தார். உடனே அந்த கண்டக்டர் சொன்னாப்புல, 3 நாட்களாக நீங்கள் அந்த ஊரில் கன்வென்ஷன் மீட்டிங்கில் நீங்கள் பேசுனீங்க, உண்மையை குறித்து பேசுனீங்க. உண்மையாகவே இப்படி எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருப்பாங்களா? இவர் இருப்பாரா? நான் அதை டெஸ்ட் பண்ணும்படியாகத்தான் நான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தேன். உண்மையாகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். அதனால்தான் நீங்கள் இந்த பணத்தை நான் கொடுத்தும் கூட நீங்கள் அதை வைத்துக்கொள்ளாமல் திருப்பி கொடுத்துட்டீங்க. எப்படிப்பட்ட ஒரு சாட்சி! அந்த கண்டக்டர் அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் உங்களுடைய காரியங்களில் வேதம் சொல்லுகிறது, ஒரு உண்மையுள்ள சாட்சியாக நாம் வாழ வேண்டும். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. இன்னும் எடுத்து வாய்த்தால் யோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை குறித்து சொல்லுகிறது. யோபுவை குறித்து கர்த்தரே அங்கே சாட்சி சொல்லுகிறார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியில் ஒருவன் உண்டா? எத்தனை அருமையான சாட்சி பாருங்க. தேவ ஜனமே, இதை பார்க்கிற நீ
நாம் கடவுளுடைய பிள்ளைகள் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. இந்த உலகத்திற்கு பிறகு கடவுளோடு வாழ்கிற ஒரு நித்திய வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்துக்குள் நான் பிரவேசிக்கும் பொழுது என்றென்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறவர்களாய், அங்கே வயதாகி போறது கிடையாது. ஒரு தெய்வீக சமாதானத்தோடு கோடி கோடி ஆண்டுகள் அந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நித்தியத்தில் எப்படி வாழப்போகிறோம் என்கிறது குறிக்கிறது. யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இன்றைக்கு என்னையும் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முடிய போகிறது. ஒரு நாள் நம்முடைய சரித்திரம் நிச்சயமாக முடியும். தேவ ஜனமே, பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும், மரண நாள் தெரியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டப்பந்தயம் சரியாக ஓடு, இலக்கை நோக்கி ஓடு, சாட்சியுள்ள ஜீவியம் நீ வாழ வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4-5 எடுத்து வாசிக்கும் பொழுது, தானியேல் ஒரு தேவனுடைய மனிதனாய் வாழ்ந்தான். அந்த தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு மந்திரியா உயர்ந்த ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனிதன். கர்த்தர் அந்த மகன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணினார். ராஜாக்கள் அவருடைய வெளிச்சத்தை தேடி வந்தார்கள். தானியேலோடு கூட இருந்தவர்கள் எரிச்சல் அடைந்தார்களுடைய உயர்வையும் மேன்மையும் பார்த்து எப்படியாவது இவனை குற்றப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அங்க வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஒரு உண்மையுள்ள மனிதனாய் இருந்ததினாலே அவனை எந்த விதத்திலையும் குற்றப்படுத்த முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய சாட்சியின் ஜீவியம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:22 வசனத்தை எடுத்து வாய்ச்சு பாருங்கள். கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீதை குறித்து அங்க சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன், இருதயத்துக்கு ஏற்ற, கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையார். நமக்கே நாம் பிரியமா வாழக்கூடாது, நம்மளை படைத்த தெய்வத்திற்கு பிரியமாய் நாம் வாழவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அவர் சொல்லுகிறார், அவன் என் சித்தத்தை அவன் செய்வான் என்று சொல்லி, என்னுடைய சித்தத்தை அவன் செய்வான் என்று சொல்லி. அந்த ஆண்டவருடைய வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுவோம். நாம் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலை, இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, வீடுகளே இருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சந்தோஷமாய் மாறும். நமக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் முடியும். தைரியமாயிருங்க, தைரியமா சாட்சியா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. அங்கே வேதத்தில் நான் வாசித்தோம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில், அவன் வாசிப்பதில் தேறினவன் சுரமண்டலம்ங்கிற அந்த ஒரு கருவியை கொண்டு அந்த காலத்தில் இந்த தாவீது எப்பவுமே தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தாவீதுடைய குடும்பத்தை குறித்து பார்த்தால், தாவீதுடைய அப்பா ஈசாயின்னு சொல்லி அவர் பேர். 8 ஆண் பிள்ளைகள், கடைசி மகன் தான் தாவீது. மற்றபடிய அண்ணன்மார்கள்லாம் வெளியில் அவர் அந்த ராஜாவிட்ட மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்க, உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது ஆடு மேய்க்கிற வேலையை அவருடைய அப்பா கொடுத்திருந்தார். அவன் காட்டுக்குள்ளே ஆடுகளை ஓட்டி கொண்டு போய் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். அதிகமாக மனிதரோடு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ஆடு மாடுகளோடு தான்
எப்போவுமே அவனுடைய கையில் ஒரு கருவி இருக்கும், சுரமண்டலம், இசை கருவி. அதை எடுத்துக்கொண்டு அவன் எப்போவுமே தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பான். குன்றுகள்லையும் எங்கெங்கே இடங்களில் உட்கார்ந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ தேவனை ஆராதிக்கிறதா அவனுடைய நேரம். ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தான், தாவீதோடு கூட. தேவன் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆராதிக்கிற ஒரு மனிதனை குறித்து தான் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான். என்ன சம்பவம் நடந்தது? இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாக சவுலை தேவன் ஏற்படுத்தினார். அந்த சவுலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். குறிப்பிட்ட காலத்தில் அந்த சவுலுடைய இருதயம் மேட்டுமை அடைந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியாமல் தன் மூப்புக்கு எதையாவது செய்து கொண்டிருந்தார். தேவனுக்கு அது பிடிக்காது. தேவ ஜனமே, ஒரு காலத்தில் நம் இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய கையில் அடங்கியிருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்யும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அதை செய்ய சவுலுக்கு பிடிக்கவில்லை. தேவன் பார்த்தார். இவனை தள்ளி நான் வேறொருவனை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்னொரு மனிதனை தேவன் தேடினார். அப்பொழுதுதான் அந்த தாவீது காட்டுக்குள்ளே தேவனை ஆராதிக்கிற மனிதனாயிருந்தார். சாமுவேலுங்கிற தேவ மனிதனை அங்கே அனுப்பினார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தாவீதை மேல் அபிஷேகம் பண்ணி எண்ணினார். இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ ராஜா என்று சொல்லி ஆசீர்வதித்தார். தேவ ஜனமே, நாம் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போக வேண்டாம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனோடு வாழ்ந்தால் தேவன் நம்மளை உயர்த்துகிற நேரம் ஒன்று உண்டு. இப்பொழுது தேவனுடைய ஆவி தாவீது மேல் வந்துவிட்டது. சவுல் மேல் இருந்த தேவ ஆவியானவர் விலகிவிட்டார். சவுல் மேல் இப்பொழுது ஒரு பொல்லாத ஆவி காக்கப்பட்டு அவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். இந்த பொல்லாத ஆவி அவன் தாக்கப்பட்டதுனால அவனால் சரியா தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, ஒரு ஆரோக்கியம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், தாவீதுங்கிற ஒருத்தன் இருக்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். அவன் வந்து அந்த இசைக்கருவியை வாசித்து ஆராதித்தால் இந்த பொல்லாத ஆவி விலகும் என்று சொல்லி எத்தனை அப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. தாவீதை அழைத்து வந்து அங்கே சவுலுக்கு முன்பாக அந்த இசைக்கருவியை அவன் வாசித்து அவன் ஆராதிக்கும் பொழுது சவுல் மேல் இருந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போயுள்ளது. அவன் ஆரோக்கியம் அடைந்தான். தேவ ஜனமே, தேவனை நாம் ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் சபையில் துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? துதிகளுக்கு மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆராதனைங்கிறது தேவனோடு நாம் நெருங்கி வருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மோடு அவர் இறங்கி, அவருடைய ஆவி இறங்கிறோம் தேவ சமூகத்தில். ஆராதனை நேரத்தில் பிசாசுகள் நிற்க முடியாது. இன்றைக்கு அநேகருக்கு சபையில் குறித்து அதை தெரிய மாட்டேங்கிறது. சபைக்கு குறிப்பிட்ட டயத்துக்கு ஜனங்கள் வருவது கிடையாது. செய்தி வேலைக்கு போனால் போதும், 10:30 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 10 மணிக்கு வருகிற சரியாக செய்திக்கு போனால் போதும். அப்படி இல்லை. தேவனை ஆராதிக்கிறதில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், வல்லமை இறங்கி வரும். பிசாசுகள் எல்லாம் ஓடி போய்விடும். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மார்க் 16:17 எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்கா 10:19 எடுத்து வாசித்து பாருங்கள். தேவனை எதற்காகத்தான் ஆராதிக்கிறோம்? தேவன் உங்களோடு கூட இருப்பார். உண்மை உத்தமமாய் ஆராதித்து பாருங்கள். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் ஆராதனை செய்யும் பொழுது, அவன் அந்த இசைக்கரையை வாசிக்க செய்யும் பொழுது சவுலுக்கு ஆரோக்கியம் உண்டானது என்று. இரண்டாவதாக தாவீதை குறித்து அந்த சாட்சி என்ன சொல்லுகிறது? அவன் பராக்கிரமசாலி. அவன் பராக்கிரமசாலி. தாவீது சரீர பிரகாரமாகவும் ஒரு நல்ல ஒரு பராக்கிரமாக இருந்தான். அவருடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆவியில் நிரம்பின ஒரு மனிதன். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வெளிப்பிரகாரமான ஒரு மனிதன், உள்பிரகாரமான ஒரு மனிதன். வெளிப்பிரகாரமான மனிதனுக்கு நாம் ஆகாரம் புசிக்கிறோம்.
ஊட்டச்சத்துக்களை நாம் சாப்பிடும் பொழுது சரீரத்துக்கு பலன் கிடைக்கிறது. உள்பிரகாரமான ஒரு மனிதன் உண்டு. அவனுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்க முடியும்? அதுதான் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. வேதத்தை வாசிக்கிறது, தியானம் பண்ணுகிறது, ஜெபம் பண்ணுகிறது, ஆராதனை செய்கிறது, கர்த்தரோடு நீங்கள் வாழ்கிறது. அதில் தான் அவனுடைய உள்ளான ஒரு மனிதன் பலப்படுவான். அவன் பராக்கிரமசாலியா அப்பொழுதுதான் மாறுவான். மற்ற மனிதர்களை காட்டிலும் அவன் விசேஷிக்கப்பட்டவனாய் மாறுவான். 1 தீமோத்தேயு 4:8 எடுத்து வாசிக்கும் பொழுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சி, சரீரத்தில் நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு எவ்வளவுதான் அவன் சொன்னாலும் அவருடைய உள்ளான மனிதனில் அவன் பலப்படவில்லைன்னா அவனால் ஒன்று செய்யவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பயில்வானா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வியாதி வந்தால் போதும், வாழ்க்கை முடித்து விடுகிறது. சரீர வாழ்க்கைக்கு, வாலிப வாழ்க்கை அது மறைந்து போகிற ஒரு காரியம், நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தாவீது தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன், தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன், தேவனோடு வாழ்கிற மனிதன். அவன் இருதயத்தில் ஒரு தைரியத்தை தேவன் கொடுப்பார். எதை குறித்தும் கலங்க மாட்டான், எதை குறித்தும் அவன் கலங்க மாட்டான். தேவ ஜனமே, மரணத்தை குறித்தும் கூட அவன் கவலைப்பட மாட்டான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை அவன் தேவனுடைய ஆவியை பெற்று அந்த அபிஷேகத்தில் இருக்கிற அந்த மனிதன் கரடி ஒரு நாள் அதனுடைய ஆட்டை வந்து பிடிக்க வரும் பொழுது இந்த தாவீது பார்த்து பயப்படவில்லை. அந்த கரடியோடு சண்டை போட்டு அவனை அந்த கரடியை கொண்டு போட்டான். 2ஆம் விஷயம், ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை அவன் அடித்து அவன் கொண்டு போட்டு விட்டான். 3வது கோலியாத்துங்கிற ராட்சச மனிதன் வந்தான். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அவனுடைய உருவத்தை பார்த்து, அவனுடைய பட்டயத்தை பார்த்து, அவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கினார்கள். சவுல் ராஜா ஒரு பராக்கிரமசாலி தான். அவனோடு இருந்தவர்கள் பிரதான நல்ல ஒரு பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஆனால் இந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்க அவர்களுக்கு முடியவில்லை. ஆனால் தாவீது அந்த கோலியாத்தை பார்த்தவன் சொன்னான், நான் இவனை துண்டித்து போடுவேன். அப்படியே அதை செய்து முடித்தான். ஏன் மற்றவர்களால் அது முடியவில்லை? ஏன் மற்றவர்களால் சவுல் பெரிய ஒரு யுத்த வீரன் தானே, ஏன் முடியவில்லை? காரணம் இதுதான் தேவ ஜனமே, அவன் ஆவிக்குரிய மனிதனாய் உள்ளான ஒரு மனிதன், தேவனுடைய ஆவியை பெற்று அவன் நிறைஞ்சிருந்தது. அவனுடைய பாத்திரம் நிரம்பி இருந்தது. எந்த ஒரு மனிதன் கடவுளை ஆராதிக்கிறானோ, உண்மை யுத்தமாய் இரவும் பகலும் ஊக்கமாக எவன் ஒருவன் ஜெபிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை எப்பவுமே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னால் லூக்கா 24:49 ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னார் தம்முடைய சீசர்களை குறித்து, எருசலேமில் காத்திருந்த 1வது உன்னத பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பலம் கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். இந்த உலகத்தில் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள். எல்லா பகுதியிலையும் சாட்சியாக மாற முடியும் பரிசுத்த ஆவி வரும் பொழுது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிம்சோன்கிற ஒரு மனிதனை குறித்து நியாயாதிபதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி மேல் இறங்கினவுடன் அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக மாறிவிடுவான். ஒரு தடவை ஒரு ஊருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய வாலிப சிங்கம், பயங்கரமான ஒரு சிங்கம் அவனுக்கு முன்னால் வருகிறது. சிங்கத்தை பார்த்து அவனுக்கு பயம் வரல. அதனோடு எதிர்த்து போய அதனுடைய வாயை பிடித்து ஒரு ஆட்டை கிழித்து போடுகிறதை போல அவன் கிழித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறான். அவ்வளோ ஒரு வல்லமை வேதம் எதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. அதே சிம்சோன் பாவம் செய்த பொழுது, அவனுடைய அபிஷேகம், அவனுடைய பிரதிஷ்டையை இழந்த பொழுது அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் மாறிவிட்டான்.
நீ ஒரு விசேஷிக்கப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியா இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று அநேகருக்கும்பாக நீ சாட்சியா நிற்கணும்னாக நீ ஆவியில நிரம்பியிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பியிருக்க வேண்டும். தாவீது சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவ ஜனமே, ஆவியில நிரம்பு, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பராக்கிரமசாலி. மூன்றாவதாக நாம் அதை வசனத்தில் வாசித்தோம், அவன் ஒரு யுத்த வீரன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அவன் யுத்த வீரன். இவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்போ இவன் ராஜா கிடையாது, யாருடைய அவன் யுத்தம் பண்ணதும் கிடையாது. அந்த வேலைக்காரனுடைய கண்களுக்கு முன்னாக இவனுடைய நடை, தாவீதுடைய நடை, இவனுடைய பேச்சு, இவனுடைய தைரியத்தை அவன் பார்த்து சொல்லுகிறான், அவன் யுத்த வீரன். நம் கோளையில் நம்முடைய ஆண்டவர் யூத ராஜசிங்கம். அவர் யாரோடு இருக்கிறாரோ அவன் சிங்கத்தை போல அவன் இருப்பான். தைரியமாக நாம் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்கு பிறகு தாவீது ராஜாவாக மாறின பிறகு பல தேசங்களோடு யுத்தம் நடந்தது. எல்லா யுத்தங்களையும் தாவீது ஜெயம் பெற்றார்கள். உண்மையாகவே யுத்த வீரனாகவே காணப்பட்டார். பல வெற்றிகளை அவர் அடைத்தார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3, 5வது வசனத்தை எடுத்து வாய்ச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? நீங்களும் யுத்த வீரராய் யுத்தம் பண்ணத்துக்குத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சோம்பேறியா இருக்கிறது கிடையாது. சோம்பேறி ஆண்டவருக்கு பிடிக்காது. அந்த வசனம் சொல்லுகிறது, நீயும் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கணுவி. போர் சேவகனாய் இயேசுவுக்காக ஒரு யுத்த வீரனா இயேசுவுக்காக நாம் நிற்க வேண்டும். எப்படிப்பட்ட யுத்தம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டானோ அவனுக்கு அடுத்தபடியாக நடக்கிற காரியம் யுத்த களம்தான். வேதம் சொல்லுகிறது, உலகம், மாம்சம், பிசாசு நம்மளோடு அது யுத்தம் செய்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் முழுவதும் அதில் நாம் ஜெயம் பெற வேண்டும். உலகம் நம்மளோடு யுத்தம் பண்ணும். சொந்த சரீரம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். பிசாசு யுத்தம் செய்கிறான். எப்படிப்பட்ட ஆயுதத்தினாலே? வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3ம் ஆயுதம். தேவஜனமே, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாய்த்து பாருங்க. நமக்கு போராட்டங்கள் உண்டு. இரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல, துரத்தனங்களோடு, பொல்லாத ஆவிகளோடு, வான மண்டங்களில் இருந்த அந்த இருளின் ஆவிகள் ஆதிக்கங்களில் இருந்து நமக்கு போராட்டங்கள் உண்டு. பிசாசினை நாம் எதிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சர்வாயுத வர்க்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யுத்தத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சங்கீதம் 46:11வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறாரே. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கூடவே இருக்கிறார். பயப்படவே வேண்டாம். அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் அவர் ஜெயித்தவர். ஆண்டவர் ஜெயித்த தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன், பிசாசை ஜெயித்த தேவன். செல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் இரத்தத்தை சிந்தின பொழுது என்ன நடந்தது தெரியுமா? பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது. பிசாசின் கையில் இருந்த மரணத்தின் சாவியும் பாதாளத்தின் சாவியும் ஆண்டவர் பிடுங்கி கொண்டு வந்து விட்டார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான்னா 16:31வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை நான் ஜெயித்தேன். பிசாசை ஜெயித்து விட்டார் ஆண்டவர். அந்த ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். யுத்த வீரராய் நாம் இருக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமாய் நாம் நிற்க வேண்டும்.
முழு உலகமும் பாவத்தில் கிடக்கிறது தேவ ஜனமே. முழு உலகமும் பாவத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது, பணத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது, இச்சைக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய முடிவு என்ன? பயங்கரம், மரணம். பிசாசு அதை பிடித்து பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார், பாவங்களை மன்னித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் யுத்த வீரனாக நாம் இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், என்னிடத்தில் ஒரு பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா என்று ஆண்டவர் கேட்டார். ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை வாழவே நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். இந்த மாய உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான்காவதாக தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சமர்த்தன். அவன் காரிய சமர்த்தன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, சவுல் ராஜா எங்கெல்லாம் இந்த தாவீதை அனுப்புகிறாரோ, எந்த காரியமாய் போனாலும் அவன் மிகுந்த புத்திசாலியாய் ஞானவானாய் எல்லா காரியங்களையும் சக்சஸ்ஃபுல். காரியங்கள் எல்லாம் வாய்த்ததே தவிர ஒரு காரியத்திலும் தோல்வி கிடையாது. யோசேப்பு குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்திருக்கலாம். யோசேப்பு பல இடங்களில் அவனை பல பாடுகளுக்கு மத்தியிலே அவன் கடந்து போன பொழுதும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று. ஜெயிலில் கொண்டு போய் போட்டான், அங்கேயும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. போத்திபாருடைய வீட்டில் கொண்டு போய் போட்டாங்க, அங்கே வேலை செஞ்சுக்கும், அங்கேயும் அவனுடைய காரியங்கள் ஜெயம். எங்கே இருந்தாலும் அவன் காரியம் வாய்த்தது. காரிய சித்தி உள்ளவனாய் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர், காரியங்கள் வாய்க்கவில்லை. இந்த பிஸ்னஸை செய்தேன், தோல்வி, ஒன்றும் சரியில்லை, குடும்பம் சரியில்லை. ஏன்? வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீதை குறித்து சொல்லுகிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காரிய சமர்த்தனாய் அவன் இருந்தான் என்று. எப்படி ஆக முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி காரியம் வாய்க்கும்? சங்கீதம் 1வது அதிகாரம் 2, 3 எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த இரவு பகலும் நாம் வாய்க்கவானா மாற நாம் செய்கிற காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆக இந்த வேதத்தை நாம் கை கொள்ள வேண்டும். இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்க வேண்டும், அதில் வாஞ்சிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது வாய்க்கும், காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவான். மத்தேயு 6:33வது வசனத்தை எடுத்து வாய்ச்சு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுகள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிற முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அவருடைய ராஜ்யம் நம்முடைய மனசில் வரணும். அவருடைய நீதியாகிய வேதம் சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதில் கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது, இதுதான் சத்தியம். சத்திய வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடு. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ அவரை தேடினால் நீ அவரை பார்ப்பாய், அவரை கண்டுகொள்ளுவாய். நீ தேடணும், நாம தான் தேடணும். ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, ஒரு நகை எங்கேயோ விழுந்துருச்சு, காணலை, நம்ம என்ன செய்யணும்? அதை அப்படியே விட்டுருவோமா? தேடணும். தேடினா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். தேவனை தேட வேண்டும், வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. தாவீது கடைசி காலத்தில் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறாப்ல, சாலமோனே நீ கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கைக்கொள், நியாய பிரமாணத்தை கைக்கொள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ கைக்கொள், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி நாம் செய்வோம். எந்த விஷயத்திலையும் நாம் உண்மையாக இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். 5வதாக சொல்லுகிறது, அவன் சௌந்தரியம் உள்ளவன், மிகுந்த அழகுள்ளவன் தாவீது. ஏதம் சொல்லுகிறது, மோசேயை குறித்து நாம் யாத்திராகமம் 2:2வது வசனத்தை அடுத்து வாசிக்கும் பொழுது,
அன்றைக்கு இருந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் கோத்திரத்தில் இஸ்ரவேல் தேச அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண் குழந்தை பிறந்தா தண்ணியில் போட்டணும், கொன்னுடணும். ஆனால் இந்த மோசை பிறந்ததுக்கு பிறகு எல்லாரும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் மோசையினுடைய தாய் தகப்பன் இந்த மோசை எவ்வளவு அழகுள்ள பிள்ளையா பிறந்திருக்கிறானேன்னு சொல்லி 3 மாதம் அவனை ஒழித்து வைத்திருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10, 11 எடுத்து வாய்ச்சி பாருங்க, 16வது வசனத்தை வாய்ச்சி பாருங்க. நம் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர், அவரை போல அழகுள்ளவர் ஒருவருமே இல்லை என்று சொல்லி. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் மிகுந்த அழகுள்ளவர். ஆனாலும் வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது? நீதிமொழிகள் 31 30வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, சௌந்தரியம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வெளித்தோற்றமான இந்த சௌந்தரியம் வீண், அது மாயை. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே புகழப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், அவனுடைய உள்ளான ஒரு தோற்றம், அந்த உள்ளான ஒரு மனிதன், அதுதான் அழகு. அவனுக்குள்ள அந்த குணாதிசயங்கள், ஆவிக்குரிய கனிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குணாதிசயங்கள் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3, 4 எடுத்து வாசித்து பாருங்க. புறம்பான அலங்கரிப்பு அது வேஸ்ட்னே வேதம் சொல்லுகிறது. நம் சினிமா நடிகர்களை பார்க்கிறோம், அவங்களை சாதாரண பார்த்தா பார்க்கவே சகிக்க முடியல. ஆனால் மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முக அழகுகள் அடியாப்பா, எவ்வளோ நேரத்துக்கு? கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனால் அதை குறித்து வேதம் சொல்லுது, உள்ளான ஒரு குணாதிசயம், உள்ளான மறைந்திருக்கிற அந்த குணம் அதில் தான் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதில் சௌந்தரியம் இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுடைய முகத்தில் ஒரு அழகு இருக்கும், சிரித்த முகம் இருக்கும், சாந்தம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், நற்குணம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நீடிய சாந்தம் இருக்கும், பொறுமை இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சௌந்தரியம் இல்லை, தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருந்தது. கடைசியாக அந்த வேலைக்காரன் சாட்சி சொல்லுகிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சாட்சியிலேயே ஒரு பிரதான சாட்சி, தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு நமக்கு அந்த வார்த்தை தான். மத்தேயு 28:20வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் போய் சொல்லுகிற தேவன் அல்ல, நம்மளோடு இருப்பேன். அப்படி ஆண்டவர் நம்மளோடு இருந்தா என்ன நடக்கும்? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தான். தாவீது நாளொரு நாள் வாழ ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்துகிட்டே இருக்கிறான், உயர்வு வந்துகிட்டே இருக்கிறது. ஒரு மனிதனோடு கடவுள் இருந்தான், அவன் எதை குறித்து அவன் கவலைப்பட அவசியமே கிடையாது. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார், அவன் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தரோடு நாம் வாழ வேண்டும். உங்க வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருங்க. அப்படிப்பட்டவரோடு தான் ஆண்டவர் இருப்பார். நாம் கடவுளோடு வாழ வேண்டும், கர்த்தரோடு வாழவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தரோடு வாழ்வேன், முதலாவது ஆண்டவருக்கு நான் இடம் கொடுப்பேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் 23:6வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள பூமியில் இருக்கிற நாட்கள் முழுவதும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடருங்க. ஒரு நாள் கிடையாது. இது பஞ்ச காலத்தை போல நீங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற நாட்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கிருபை உன்னை தொடரும், சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்துக்கு பிறகு நித்திய வீட்டில் நீங்க அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், பரலோக ராஜ்யம் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். பிதாவுடைய வீட்டில் அநேக ஸ்தலம் இருக்கிறது, அதில் உங்களுக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். 2020 வருடங்கள் ஆகிவிட்டது.
ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு திரும்ப வருவேன், வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன், உங்களை கூட்டிக்கிட்டு போவேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே நீங்களும் இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது 7 வருடம் அங்கே கல்யாண நாள், கல்யாணம் எப்படி ஒரு கல்யாண வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும், அது நடக்க போகிறது அங்கே. இந்த பூமியில் 7 வருடம் மகா பயங்கரமான ஒரு ஹிட்லர் ஆட்சியை காட்டிலும் பயங்கரமான ஒரு கொடூரமான ஆட்சி, சாத்தானுடைய ஆட்சி நடக்க போகிறது. ஐயோ, கைவிடப்பட்டவர்களுக்கு ஐயோ, வேதம் அப்படி சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. தேவ ஜனமே, இந்த காலம் நாம் ஆயத்தமாகி கடவுளுக்குண்டாக சாட்சியா நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாட்சியை நாம் இதுவரை இல்லைனா நாம் இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த மாய உலகத்தில் ஆண்டவரே, நான் ஒரு கடவுளை ஆராதிக்கிற ஒரு மனுஷனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஒரு பராக்கிரமசாலியா ஆவிக்குரிய பலன் அடைந்தவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக யுத்தம் செய்கிற ஒரு மனிதனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பாவத்துக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணவும் ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே. வெளி தோற்றத்தில் இன்னைக்கு உலகம் மேக்கப் பண்ணி கொண்டு இருக்கிறது போல இல்லை, என்னுடைய உள்ளான குணாதிசயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை போல மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய குணாதிசயம் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. நீ அங்கோட இருங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம்.